குட் மார்னிங். வீட்டு மூஞ்சியோட காலையில உங்களை வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. அதுக்கே மூஞ்சி அப்படியே வச்சுக்கிற. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மூஞ்சி நீங்க பார்த்தாகணுன்றதுக்காக வந்துட்டே உங்களுக்காக ரொம்ப நாள் கழிச்சு. இந்த வீங்கின மூஞ்சி, இந்த ஒரு வீங்கின மூஞ்சி. வாங்க, இப்போ வந்து நாங்க வாக்கிங் போயிருக்கோம். ஆமா, இப்போ எங்களுக்கு வந்து இப்போ புது ரொட்டீன் வந்து மாறி இருக்கு. காலையில் எழுந்திரிச்சு இப்போ வாக்கிங் போகிறது. ஒரு வாரமாக வந்து இதை நாங்கள் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது எங்களோட இதுக்குன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் வெயிட் லாஸுக்கு போகிறோம் அப்படின்றத தாண்டி ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளுக்கு 30+ ஆயிடுச்சு. ஸோ ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும்னு சொல்லி இப்போ புதுசாக அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் வந்து போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் திங் நடக்க போகுது. ஸோ அதையுமே நீங்கள் வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. சூப்பர் எக்ஸைட்டடாக வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு வந்துட்டு கரெக்டாக சம்மரில் 2 சைட் ஆரம்பிச்சிருக்கேன்னா, ஸோ 2 சைட்டுமே தேனியில் ஒரு 2 சைட்டு ஆரம்பிச்சிருக்கேன். வெரி குட் வெரி குட். கலக்குப்பா கலக்கு. வெயிலே சுற்றிட்டு தர்றேன். ஸோ அதனால் என் மூஞ்சியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கருப்பாயிருச்சு, சரியான கருப்பாயிருச்சு. என்ன செய்ய போகிறேன்னு தெரில. இருந்தாலும் ஸ்கின் கேரில் எதுவுமே பண்ணல. நான் என் மொட்டாட்டி தான் பண்ணுங்கன்னு சொல்லி உயிரை வாங்குறான். அதே பண்ணாலும் மறுபடியும் நான் வெயிலில் போய் கருப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சுருக்கேன். ஏப்ரல் மேலாம் முடியட்டும், மறுபடியும் நானும் சிகப்பாயிருவேன். வாய்ப்பில்லை ராஜா. சிகப்பலாக மாட்டேன், கொஞ்சம் கலராக அதுக்கான முயற்சி நடக்கும். சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த சன்டைன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஓகேவா? சன்ஸ்க்ரீன் ரொம்ப மாதிரி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே மூஞ்சியை பார்க்க பிடிக்கலங்க. சே, அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவரை கருப்பாக இருந்தாலும் அழகு. சம்மர் சரியாயிடுவார், பிரச்சனை இல்லை, சரி பண்ணிடலாம். பேசிக்கிட்டு இருக்கப்ப இடையில மூக்க நோண்டிட்டேன், சாரி. ஒரு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேர்த்து ஊற்றிடுச்சு. நடந்து முடிக்கல. பட் இடையிலே ஒரு கோழிக்கறி கடையில் வந்துட்டு கோழிக்கறி எடுத்துகிட்டு போயிடும். நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்பெஷல் திங் வந்து நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு அத்தை வந்து ஸ்பெஷலாக வந்து நான்வெஜ் வந்து குக் பண்ண போகிறாங்க. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அந்த ரெசிபி தான் அவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம். குடும்பத்துக்கே வந்து இருமல் தொல்லை போக மாட்டேங்குது. சிக்கன் வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருக்கோம். சிக்கன் வாங்கிட்டு நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோம் அப்படிங்கிறத கன்டினியூ பண்ணலாம். வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் வந்து இப்போ சிக்கன் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. காலையில் வாக்கிங்லாம் போனோன்னா ஆமாம், நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது. அந்த டேவே வந்து நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. வாங்கடா ஒரு 50 பேர் வாங்கடா வந்து பாருங்கடா. என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஆனால் மக்களே, நானும் தான் இவர் கூட சேர்ந்து நடந்தேன். ஆனால் இவருக்கு மட்டும் எப்படி வேர்த்துக்கு பாருங்க, எனக்கு மட்டும் வேர்க்கவே இல்லை. அவ்வளோவா நீ மனுஷனே இல்லை தெரியுமா? சரி, ஓகே. கறி எடுத்துகிட்டு போய் வீட்டில் போயிட்டு சமைச்சு, எனக்கு சைட்டு வேலையெல்லாம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சைட் வேலையும் காமிக்க முடியுமான்னு பார்க்குறேன். எஸ், பார்க்க முடியும், காமிக்க முடியும். இல்லாட்டி அது ஒரு தனியாக சைட் ஒர்க்லாம் தனியாக போடலாம்ல, அதுக்காக. வாய மூடா, நல்லா வாயில வந்துரு. யாருக்கு வச்ச வர்ற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. இங்க வந்துட்டு இது 1 கிலோ சிக்கன், இது 1 கிலோ சிக்கன், இது 1/2 கிலோ சிக்கன். என்னடி வாய்ஸ் இது? எங்க வீட்டு செல்ல குட்டீஸ் 2 பசங்க இருக்காங்கல்ல, எமி பேட்டை, அவங்களுக்கு நேற்று சிக்கன் சாப்பிட்டாங்க, 2 நாள் மீன் சாப்பிட்டாங்க, இன்னைக்கு சிக்கன். இந்த வாரம் வேட்டை சரி வேட்டை. ஓகே, இப்போ மேடம் வந்து தோசை சுட்டுருக்காங்க. நான் போய் குளிக்க போகிறேன். என் மூஞ்சி வந்துட்டு ரொம்ப கேவலமாக கடுங்கோவமாக இருக்குது. குளிச்சு வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். பரவாயில்ல, என்ன எனக்கு பிடிக்கல. கபோர்ட்ல ஒரு சோப் வாங்கி போய் அதை யூஸ் பண்ண போங்க. சொல்லவே இல்லை. ரெகுலரான சோப்பு யூஸ் பண்ணால் நம்ம ஸ்கின் ட்ரையாக இருக்கும். நம்ம ஃபேஸில் நேச்சுரலாகவே ஆயில்ஸ் இருக்கும், அதனால இரிட்டேஷன்லாம் வராது. அதுக்காக நம்ம குளிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் லோஷன்லாம் யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசிங் இருக்கிற சோப்பில் கிளென்ஸ் ப்ராப்பராக இருக்காது. இப்போ மாய்ஸ்சரைசர் மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன், லோ ரீடிங்கில் தான் இருக்குது. அதுக்கு நம்ம மாமாயிரத்தோட மாய்ஸ்சரைசிங் லோஷன் சோப்பு யூஸ் பண்ணலாம். நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது, டீப் கிளென்ஸும் பண்ணுது. இதில் நேச்சுரல் குட்னஸ் ஆஃப் விட்டமின் சி இருக்குது. அப்புறம் லெமன் ஹனி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளோவாகவும் ஸ்மூத் அண்ட் மாய்ஸ்சரைஸராகவும் வச்சுக்குது. இது பர்ஃபெக்டான சோப். நம்ம எவ்ரிடே லைஃப்ல நம்ம ஸ்கின்னை கேர் பண்ணிக்க முடியாது. இதுல விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குது. இது மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ இந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது நல்லா நுர வரும், நேச்சுரல் ஃப்ராக்ரன்ஸாகவும் இருக்கும். இது டெர்மட்டாலஜிக்கல் டெஸ்டர். இப்போ இந்த சோப்பை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த சோப்பை வச்சு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ என் ஃபேஸ் வந்துட்டு ஸ்மூத்தா இருக்கு, ட்ரையா இல்லை. இப்போ மாய்ஸ்சரைசர் மீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மாய்ஸ்சரைசர் அதிகமாக இருக்கிறதுனால ரிசல்ட் வந்து ஹையா தான் காட்டுது. இதோட செகண்ட் வேரியன்ட் வந்து உப்டான் மாய்ஸ்சரைசர் லோஷன் சோப். இது டீப் கிளென்ஸ் பண்ணுது. இதுல குட்னஸ் ஆஃப் உப்டான் இருக்கிறதுனால
ஜென்டிலா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுது, நம்ம ஸ்கின்னை டீட்டனும் பண்ணுது. ஸோ நிறைய பிராண்ட் ப்ராமிஸ் பண்ணுவாங்க இதுல மாய்ஸ்சரைசேஷன் இருக்கும்னு, ஆனா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரையா தான் இருக்கும். ஸோ இந்த மாமா எர்த்தோட மாய்ஸ்சரைசேஷன் லோஷன் சோப் யூஸ் பண்ணோம்னா ஸ்கின் ட்ரை ஆகாது. மாமா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்டும் பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ். நம்ம அவங்க கிட்ட வாங்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்க ஒரு மரம் நட்டு வைக்கிறாங்க. 2025க்குள்ள 1 மில்லியன் பிளான்ட் நட்டு வைக்கின்றது அவங்களோட எய்மா இருக்கு. அப்புறம் மாமா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்டும் பிளாஸ்டிக் பாசிட்டிவ். அவங்க யூஸ் பண்ற பிளாஸ்டிக்கை விட அதிகமாக ரீசைக்கிள் பண்றாங்க. ஸோ ஒரு மந்த்துக்கு 240 MT வரைக்கும் பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்றாங்க. மாமா எர்த்தோட எல்லா ப்ராடக்ட்டும் அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள் அப்புறம் நியர்பை ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிய என்னோட கூப்பன் கோட பயன்படுத்தினீங்கன்னா மாமா எர்த்தோட வெப்சைட்லயும் ஆப்லயும் உங்களுக்கு 20% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ சமையல் கட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னா டிஃபன் சாப்பிடவே இல்லை நான். ஸோ மேடம் இருக்காங்க. ஸோ இந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு வந்துட்டு இன்னும் அதே ட்ரெஸ்லேயே சுற்றுறாங்க. புரோட்டா வந்து ஒரு 4 புரோட்டா கிட்ட வந்து மிச்சம் இருக்கு. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ரெசிபி மாதிரி கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து சாப்பிட போறோம். கொத்து பரோட்டா, பிச்சு போட்ட பரோட்டா. இது கொத்து பரோட்டாக்கு பதிலாக வீட்டில் சொல்றதுனால பிச்சு போட்ட பரோட்டா. ஆமா. ஸோ இது என்ன பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நேற்று கடையில் வாங்கின சால்னா வந்து இருக்குது, அதை வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த சால்னாவை நம்ம இதில் ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்றதை பார்ப்போம். பரோட்டா சூடு பண்ணி தரப்போகிற இதுதானே? குழம்பு ஊற்றி சூடு பண்ணி தரப்போகிற. சால்னா வந்து நல்லா இருக்கும். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இதை வித்தியாசமா பண்ணணும், மக்களுக்கு 4 விஷயம் சொல்லி தரணும். எப்பவுமே பண்றது வரசுச்சி எடுத்துக்கங்க, அதுல குருமா கொடுத்துருப்பாங்க, இந்த குருமா ஊத்திக்கிங்க, அப்புறம் பொட்டா கொடுத்துருப்பாங்க, பொட்டா பிச்சு போட்டுக்குங்க, அப்புறம் எல்லா வட்டும் கிண்டிக்கிங்க, சூடாயிரும். அவ்வளவுதான். இதை கடையில வாங்கி தின்னு போயிருவோம். ரியல் லைஃப்ல என்னைய வந்து கிண்டல் பண்ண முடியாது. பண்ணா வந்து நான் கோச்சுக்குவேன், கோவப்படுவேன், சண்டை போடுவேன்னு சொல்லிட்டு வீடியோ ஆன் பண்ணி ரியல் லைஃப் இது ரியல் லைஃப் தான். இல்ல வீடியோக்கு ஆன் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணா நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன், இது ரியல் லைஃப் தான், ஐடியா இருப்பேன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கரண்டில வந்து அடி விழுகும். இப்படி சொல்லிக்கிறது. ஓகே, ஏதோ டிஷ் பரோட்டா டிஷ், பிச்சு போட்ட பரோட்டா டிஷ், நான் பேசிட்டேன், என்ன பண்றது. ஓகே, போய் சாப்பிட போறோம். A few minutes later. ஓகே செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம வந்து சாப்பிட்டாச்சு, அந்த புரோட்டாலாம் செஞ்சுட்டு இப்போ நம்ம வந்து குழம்பு வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே தா, சொல்லுங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, நான் ஒரு தடவை வந்து அப்படியே மூத்த காமிச்சுக்கிறது. இல்ல இனிமேல் ரெகுலரா வந்து நம்மளோட சேனல்ல அத்தை வருவாங்க. அத்தையோட ரெசிபிஸ், அதாவது கிராமத்து ஸ்டைல் மண்மணக்கும் சமையல்லாம் வந்து இனிமேல் வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா வரும். ஸோ என்னென்ன ரெசிபி வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா அந்த ரெசிபியை கண்டிப்பா உங்களுக்காக செஞ்சு காட்டுவோம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பண்ண போற ரெசிபி என்னது? இன்னைக்கு செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஆமா, இன்னைக்கு நம்ம பண்ண போறது செட்டிநாடு சிக்கன் கிரேவி. ஸோ அதுக்கு அத்தை என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் ரெடி பண்ணிருக்காங்கன்றத பார்ப்போம். எடுத்து காட்டுங்க. வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. அப்புறம் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. இஞ்சி பூண்டு கிரேவி அரைச்சு வச்சிருக்கேன். ஆமா, விழுது அரைச்சு வச்சிருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச ட்ரை பண்றாங்க. ஆமா. இதுல வந்து பட்டை, கிராம்பு, லவங்கம், அப்புறம் கல்பாசம் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இதெல்லாம் உங்க அரைக்கும் போது காட்டுறேன். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் சில்லு துருவணும். ஓகே, இப்போ நம்ம ரெடி பண்ணிடுவோம். இங்க சார் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, என்ன பண்றீங்க? இப்பதான் சைட்டுக்கு போயிட்டு வந்தாரு. எஸ், நம்மளுக்கு ஆர்டர் வந்த எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் ஆர்டரு, வெப்சைட் ஆர்டர் எல்லாமே வந்து தம்பி வந்து அப்டேட் பண்ணியிருப்பான். வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே அவங்க தான். நாங்கள் வந்து வாட்ஸ்அப்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ வெப்சைட் ஆர்டர்லாம் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வாட்ஸ்அப் ஆர்டர் வந்து அப்டேட் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் ரிப்போர்ட் வந்து கொடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஒரு வாரத்தில் டெலிவரி பண்ணணும். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக நம்ம வீட்டில் ஃபுல்லாக மெட்டீரியல் தாங்க. ஸோ எல்லா மெட்டீரியல், அதுக்கப்புறம் மெட்டீரியலுக்கு தேவையான லைனிங், இந்த லைனிங் துணிலாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக, ஹை குவாலிட்டியானதாக வந்து நாங்கள் எல்லாமே ஹோல்சேலில் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு மெட்டீரியல் எல்லாமே சூரத்தில் தான் வந்து வரும். எல்லாமே வந்து இறக்கி வச்சுருக்கோம். இதில் எல்லாமே வந்து அடுத்தடுத்து விட போகிற டிசைன்ஸ்லாம் இங்கே பாருங்கள், அனிமே பிரிண்டெல்லாம் வந்து இருக்குது. கூடிய சீக்கிரம் வந்து அதெல்லாம் நீங்கள் டிசைன்ஸ் வந்து பார்ப்பீங்க. அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக, செம ப்ரீமியமாக இருக்கும். அப்படியே ஜிகி 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 இருப்பாரு. ஸோ இந்த லேஸை யூஸ் பண்ணி கூட ட்ரெஸ் வந்து நெக்ஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அதே நீங்கள் வந்து பார்ப்பீங்க.
ஸோ கண்டிப்பாக நம்மளோட டிஎம்ல வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணி வாங்குங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்து கம்மி ரேட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து கிராப் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக வந்து போய்கிட்டே இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து எங்கள் யூனிட்டுக்கு ஸ்டிச்சிங் ரிப்போர்ட் வந்து எடுத்து யூனிட்டில் கொடுப்போம். ஸோ யூனிட்டில் ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி நம்ம வந்து அதை அப்படியே வாங்கி கொரியர் போடுவோம். இது வரைக்கும் ட்ரெஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 ஆர்டருக்கு மேலே எங்களுக்கு போயிருக்கும். யாருமே இது வரைக்கும் ட்ரெஸ் நல்லா இல்லை, குவாலிட்டி சரியில்லைன்னு இது வரைக்கும் ஒரு கமெண்ட் கூட வரவே இல்லை. எல்லாமே சூப்பரா இருக்கு, ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, ஸ்டிச்சிங் நல்லா இருக்கு அப்படின்றதுதான் வந்திருக்கு. ஃபீட்பேக்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்மளோட டிஎம்ல ஒரு ட்ரெஸ்ஸாவது வாங்கி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்க தொடர்ந்து வாங்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் அடுத்தது ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டுட்டே தான் தொடர்ந்து ஆர்டர் போட்டுட்டே இருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்வளவு தூரம் எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்றது, எங்களோட ட்ரெஸ் வாங்குறது எல்லாமே வந்து நாங்க ரொம்ப வந்து கிராட்டிடியூடா வந்து நாங்க ஃபீல் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சமையலை கன்டினியூ பண்ணலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் குக்கிங். ஃபஸ்ட்டு மண் சட்டி, மண்மணக்கும் மண் சட்டியை வச்சாச்சு. இன்னைக்கு நம்ம இந்த சிக்கன் ப்ரிப்பரேஷன் வந்து இந்த மண் சட்டியில் தான் வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். அடுத்து நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா மசாலா எல்லாத்தையும் போட்டு வறுத்து ரெடி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ என்னென்ன மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கடலெண்ணெய் இதில் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். ஆமாம், ஊற்றிக்கலாம். கொழுப்பு உனக்கு கொழுப்புல இதில் வந்து ஒரு 10 மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச வத்தல். தீயை நல்லா சிம்மில் வச்சுக்கணும், கருகிரும். இப்போ என்ன போடுறீங்க? கரண்டி மல்லி மல்லி மல்லி, குண்டு மல்லி, வரமல்லி. வரமல்லி சொல்லுவாங்க, குண்டு மல்லி சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம போட்டுக்கலாம். இது மஞ்சட்டினால அப்படி நல்லா கொஞ்சம் கருகிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோ அவசரமாக போட்ட உடனே கருகாது. சீரகம், எஸ், 1 ஸ்பூனு. சீரகம் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி மிளகு ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கல்பாசம், கல்பாசி, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஓகே, பிரியாணி இலை ஒரு 4 ஏலக்காய் ஓகே போட்டு அதில் வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா அதிகம் போட்டால் நல்லா இருக்கும். சவுண்டு கேட்குதா? பொரியிற சவுண்டு கேட்குதா? அப்படியே மனமாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செய்யும்போது இந்த மனம் வந்து வரும். அதுக்கடுத்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம். 3 வெங்காயத்தில் போட்டுட்டு இவ்வளோ தாளிக்கு எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் துருவி வச்சுருக்கோம். தேங்காயை அதில் போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேங்காவே ஆட் பண்ணிக்கலாம். அரை முடி தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொஞ்சம் எண்ணெய் பெய்கிற அளவுக்கு வதக்குவாங்க. ஸோ வதக்கி நல்லா பொங்கி வர டயத்தில் நம்ம வந்து வதக்கணும், அந்த ஸ்டேஜுக்கு வதக்கணும். அடுத்தது நல்லா பொங்கி எல்லாம் வறுபட்டு எண்ணெய் பொங்கி வந்துருச்சு. இப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் அரைக்கிறதுக்கு. அந்த தேங்காயிலேருந்து அந்த எண்ணெய்லாம் வெளியே வந்து அப்படியே நல்லா நுரைச்சி வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ அதை வந்து ஆற வச்சுருக்கோம். இப்போ அதே சட்டியிலேயே வந்து நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா வதக்க போகிறோம். ஸோ என்னென்னலாம் போட்டு வதக்க போகிறோம்? நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முதல்ல வந்து கடலெண்ணெய் ஊற்றி வதக்கணும். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நீங்கள் ரெண்டுக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை கடலெண்ணையும் ஊற்றிக்கலாம், அது உங்களோட பிரியம்தான். 1/4 ஸ்பூனு சோம்பு போட்டிருக்கோம். சோம்பு போட்டு சோம்பு பொரிஞ்சிருச்சு. நீ இதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பம் எல்லாம் போட்டிருக்கோம், அதையும் போடுவோம். கருவேப்பிலை போடுவோம். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். போட்டு நல்லா வாசனை வர தொட்டிக்கும் வதக்குவோம். வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். வாசனை வர வரைக்கும் வதக்கிக்கலாம். மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், 3 தக்காளி போடுவோம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவ்வளோ தூரம் அத்தை பக்குவம் பார்த்து செஞ்சு ஆனால் அதை சாப்பிட மாட்டாங்க. அதுதான் இருக்கிறதுலே வந்து காமெடி.
ஸோ அத்தை வந்து செஞ்சுட்டு நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க அவ்வளோவா, வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. ஓகே, இப்போ நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னத்த பண்ண போகிறோம்? இப்போ இந்த கழுவி வச்சிருக்க சிக்கன் எடுத்து அதில் போட்டு அப்படியே ஒரு இங்கிலீஷில் ஒரு பிரட்டிடுவோம். ஆமாம், இங்கிலீஷில் சொல்லுவாங்களே பிரேக் பண்ணிடுவோம்னு. கொஞ்சம் பெரட்டு பண்ணிடுவோம். நீங்க என்ன பண்ணுங்கன்னா தண்ணிலாம் சேர்க்காதீங்க, அந்த மசாலா தண்ணி சேர்க்கக்கூடாது. மசாலால தண்ணி சேர்த்தங்க அதுதான். ஆமா, இப்போ வந்து இதுல இருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். ஆமா, அது வந்து தண்ணி பிரிஞ்சு வர தொட்டிக்கும் இது அப்படியே அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள அந்த வதக்கி வச்சிருந்த மசாலாவெல்லாம் அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றிக்கலாம். இது இருக்கு கிரன்ச்சியாக வந்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை வந்து இப்போ நம்ம பவுடர் பண்ண போகிறோம். சைடு பை சைடு சிக்கன் வந்து நம்ம போட்டோம். தண்ணி பாருங்க எவ்வளோ கம்மியாக நம்ம சேர்த்துருந்தோம், இப்போ எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வந்து சிக்கன்லேருந்து வந்திருக்கு. நமக்கு இந்த தண்ணியே போதும். கொஞ்சம் லைட்டாக ரொம்ப தண்ணியாக நம்ம குழம்பு வைக்க போகிறது இல்லை, லைட்டாக கொஞ்சம் ட்ரையாக தான் வந்து பண்ண போகிறோம். ரெடி ஆகட்டும். இப்போ இந்த மசாலா வந்து அரைக்க போகிறாங்க. இந்த அம்மா கிச்சன்லேயே உட்காந்துக்கிட்டு சரி எப்படியோ அமைதியாக வந்து விளாண்டா சரி தான், சேட்டை பண்ண ஆமாம். நல்லா வதக்கியாச்சு. அதுலேருந்து தண்ணி எல்லாம் இறங்கி எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கொஞ்சம் தான் நம்ம ஊற்றணும், அவ்வளோ தண்ணி. எந்த தண்ணி ஊற்ற வேண்டாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மிளகா அதெல்லாம் அதில் ஊற்றிடுவோம். நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. அதில் ஊற்றி அப்படியே கிண்டிடலாம். இதில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டோம். எண்ணெய் பிரிய அளவு கொதிக்க விடணும், அப்போ தான் அந்த கொஞ்சம் வாசனைலாம் போகும். நம்ம இதில் தண்ணியே ஊற்ற தேவையில்லை, இதுவே நல்லா வந்து கிரேவி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா நைட்டுக்கு நம்ம தோசைக்கு வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுக்கணும். சப்பாத்தி சப்பாத்தியோட வச்சு சாப்பிடும் போது இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்ச நேரமா கொஞ்சம் நான் ஆள் காணாமல் போயிருப்பேன். சைட் ஒர்க்கை பார்த்துட்டு அப்படி நேரம் இப்போ தான் வரேன். ஸோ அதுக்குள்ளே வர்றதை பார்த்தா இங்கே பாருங்க போட்டு விடுவோமாமா, வாசனையே அப்படி இழுக்குது கொஞ்சம் போட்டு விடுவோமா. இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அங்கிட்டு கொணக்கொணன்னு பேசுகிறாங்க, அதுவும் கேட்கும். என் மக போட்டு தட்டிக்கிட்டு எங்கே வருங்க. ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்த்துக்கிட்டு ஃப்ரிட்ஜ் ரிப்பேர் பார்த்துக்கிருக்காங்க. ஸோ சாப்பிட போகிறோம். அதுக்கு முன்னால் ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணிக்கிருக்காங்க. சூப்பரா இருக்கு, பார்க்கும் போதே அப்படியே கலர்ஃபுல்லா சிவப்பு கலர்ல இருக்கு. ரொம்ப குஷியோ டேஸ்டாவும் இருந்துச்சு. நான் டேஸ்ட்லாம் பார்த்துட்டேன். ஸோ செம்ம டேஸ்டா இருக்கு. ஓகே, நம்ம இப்போ வந்து சாதம் போட்டு சாப்பிட்றது மட்டும்தான் மிச்சம். சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் சாப்பாடுல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். சொல்லுங்க. ஓகே ஓகே, தண்ணி வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல்ல உட்காந்து சாப்பாடுலாம் போட்டு பாருங்க, பயங்கரமா ருசிக்கிறான். கலரே சூப்பரா இருக்கு பாருங்க. குழம்பு கலரே வந்து சூப்பரா இருக்கு. சிக்கனே வந்து ஆக்சுவலா ரெட் கலர்ல மாறிடுச்சுங்க, அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாருமே வந்து இன்னைக்கு சாப்பிட உட்கார போறோம். மகிழி நீ உட்காருங்க. நல்லா இருக்கு, ஆனால் உரப்பு கொஞ்சம் அதிகம். வரமிளகா வந்து காரம் கம்மியா இருக்கும் அப்படின்னா நீங்க வந்து கம்மியா போட்டுக்கோங்க, இல்ல காரமே இருக்காது அப்படின்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான், குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து ஹாப்பியா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.